புத்தாண்டு அன்னைக்கு வந்து மூங்கில் படி வீட்டில் வாங்கி வைக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நமக்கு கூட ஆங்கில புத்தாண்டு வர இருக்கு. ஸோ முன்னாடியே நம்ம அதுக்கான ஆயத்த பணிகளுக்கு ரெடி ஆகிற மாதிரி ஆன்மீக ரீதியாக இந்த மூங்கில் படியின் சிறப்புகள் என்ன நம்ம ஆன்மீக பரிகார நேயர்களுக்காக சொல்லுவோம். எப்போதுமே மூங்கில் படியில் நான் 2 விஷயம் அவருடைய தலையில் இருக்கும். புல்லாங்குழலால அவருக்கு என்ன இருக்கும்னா மூங்கிலால் செய்யப்பட்டிருக்கும். அப்ப இரண்டுமே என்ன அர்த்தம்? பூஜையில போய் எதை நோக்கி முறையிடுவோம்? ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, என்னை காப்பாற்றுங்கள் தான் நம்ம முறையிடுவோம். அப்போ மூங்கில். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயே நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. குருஜி, இன்னைக்கான டாபிக் என்னன்னா, நீங்கள் ஏற்கனவே உங்கள் ஒரு பதிவில் நான் பார்த்துருந்தேன். புத்தாண்டு அன்னைக்கு வந்து மூங்கில் படி வீட்டில் வாங்கி வைக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நமக்கு கூட ஆங்கில புத்தாண்டு வர இருக்கு. ஸோ முன்னாடியே நம்ம அதுக்கான ஆயத்த பணிகளுக்கு ரெடி ஆகிற மாதிரி ஆன்மீக ரீதியாக இந்த மூங்கில் படியின் சிறப்புகள் என்ன நம்ம ஆன்மீக பரிகார நேயர்களுக்காக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவதுமா, மூங்கில் அப்படின்னா பொதுவாக இந்த இயற்கை, இறைவன் படைத்த இயற்கையில் ஒரு தாவரமாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், ஒவ்வொன்றிற்கும் ஒரு இயற்கையான குணங்கள் உண்டு. அந்த இயற்கையான குணத்தினுடைய நல்ல தன்மைகளை மனிதன் பயன்படுத்தும் பொழுது ஒரு தனிப்பட்ட நிலையில் ஒரு நேர்மறையான நிலை அவருக்கு கிடைப்பதை தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணினாங்கன்னா, இப்போ வீட்டில் கிளி வளர்க்கலாம், மயில் தோகை, இதெல்லாம் ரொம்ப நல்லது இப்படிலாம் சொன்னதுக்கான காரணம். அதன் அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு வந்து ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் உயர்ந்த வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய, வளரக்கூடிய ஒரு தாவரம் இருக்குது அப்படின்னா அது மூங்கில் மட்டும்தான். இந்த மூங்கில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நன்றாக வளையக்கூடியது. உடையும் தன்மை வந்து இந்த மூங்கிலில் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் என்ன பண்ணுன்னா இருக்கும். இந்த மூங்கில் செடியை வந்து நம்ம என்ன பண்றோம்னா புனர்பூச நட்சத்திரத்தினுடைய தாவரமாக இங்க குறிப்பிடுகிறோம். இப்ப புனர்பூசம் அப்படின்றது குருவினுடைய நட்சத்திரம். இதுல இருந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா, புனர்பூச நட்சத்திரம் அப்படின்றது 3ஆம் பாவம் என்ற மிதுன ராசியிலும் கடக ராசியிலும் இந்த நட்சத்திரம் பரவி இருக்கிறது. அப்போ 3ஆம் பாவத்தையும் 4ஆம் பாவத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். 4ஆம் பாவத்தில் அடங்கியிருக்கிற பொருள் தான் இந்த பொன் நகை, வைர நகை, இது எல்லாமே. அப்போ இந்த மூங்கில் படி எந்த ஒரு வீட்டில் இருக்கிறதோ அன்றாடம் நாம் பயன்படுத்தக்கூடிய நகைகள் இருக்கு இல்லையா, இந்த நகைகளை நம்ம மூங்கில் படிக்குள் வைக்கின்றோம் என்றால் அது வந்து செல்வத்தை மிகப்பெரிய அளவில் விருத்தியாக்க செய்யும். அப்போ என்னன்னா, நம்ம வீட்டு பெண்மணிகள் இருக்காங்க தெரியுமா, இப்போதான் நமக்கு வந்து பித்தளை படிகள் எல்லாம். அந்த காலகட்டத்தில் கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மூங்கிலுடைய கணுக்கள் இருக்கு இல்லையா, அதை தனியே வெட்டி எடுத்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா படியாக வைத்திருப்பார்கள். அதுக்குள்ள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திரவியங்கள் என்று சொல்லக்கூடிய நாணயங்கள், 5 காசு, 10 காசு, 20 காசு, 10 ரூபாய், 1 ரூபாய்லாம் அப்பெல்லாம் நோட்டாவே இருக்கும். அதையெல்லாம் இந்த மூங்கில் படிக்குள்ளதான் என்ன பண்ணுவாங்கன்னா போட்டு வைத்திருப்பாங்க. இப்போ இது வந்து இந்த தாவரம் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா களிமண்ல தான் ரொம்ப அதிகமாக வளரும். இப்போ நம்ம தஞ்சை மாவட்டம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே நிறைய பார்க்கலாம். மற்ற மாவட்டங்களில் இது பெருசாக இருக்குமா அப்படின்றது தெரியலை. ஆனால் உண்மை என்னன்னா, நம்ம வீட்டுடைய சமையல் அறையிலையோ அல்லது பூஜை அறையிலேயோ நாம் சில்லறை காசுகள் இருக்கு இல்லையா, சில்லறை காசுகள், வெள்ளி நாணயங்கள் அல்லது நம்மளுடைய அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய நம்ம ஒரு உண்டியல் சேகரித்து வைக்கிறோம், இதையெல்லாம் இந்த மூங்கில் படியில் வைத்தால் அது மிகப்பெரிய செல்வ சேர்க்கையை நமக்கு ஏற்படுத்தும். நம்ம வீட்டில் அடிக்கடி நகை அடகு போயிட்டு இருக்குன்னா அது மூங்கில் படிக்குள்ள வச்சாலே போதும், அடமானம் போகாம இருக்கும். அது போல நம்ம அன்றன்றைக்கு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபான்னு சிறுக சம்பாதிக்கிறவர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் இந்த மூங்கில் படியிலேயே அந்த நாணயத்தை வந்து சேகரித்து வைக்கிறாங்க, பணத்தை சேகரித்து வைக்கிறாங்கன்னா அது மிகப்பெரிய அளவில் அதற்கு வந்து என்ன பண்ணுன்னா மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வல்லமை உடையது. இதனுடைய அடிப்படையில் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுவாக எப்போதுமே மூங்கில் படியில் நான் 2 விஷயம் சொல்லுவேன். ஒன்று, மூங்கில் படியை அரிசியை அளக்கலாம், அதுவும் நல்ல விஷயம். 2வது, சமையல் அறையில் அல்லது பூஜை அறையில்
சில்லறை காசுகள், வெள்ளி நாணயங்கள் அல்லது பூஜைக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துறதுக்கு வெள்ளி நாணயம், தங்க நாணயம் எல்லாம் வச்சிருப்போம் இல்லையா, இதெல்லாம் அதுக்குள்ள போட்டு நம்ம பூஜை அறையிலே வைக்கலாம். அதை தாண்டி இந்த மூங்கில் படியில நம்ம வந்து மயிலிறகு இருக்கு பாத்தீங்களா, அதை அப்படியே குத்தா எடுத்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அந்த மூங்கில் படியோட சேர்த்து வைக்கணும். இது நமக்கு என்ன செய்யும்னா, அந்த மூங்கில் படியும் குருக்காரகத்துவம், மயிலிறகும் குருக்காரகத்துவம். அந்த குரு பகவான் எங்க இருக்காருன்னா ஆகாய தத்துவத்துல இருக்கார். அப்ப ஆகாயத்தை வந்து பக்கத்துல கொண்டு வர்றது தான் பிரபஞ்ச ரகசியம். அப்ப ஆகாய மார்க்கமா நம்ம வீட்டுல ஒரு அறை இருக்குன்னா அது பூஜை ரூம் தான். ஏன்னா ஆகாயத்துல இருக்கக்கூடிய இறைவனுக்கு நம்ம பேசுறதெல்லாம் கேட்கணும்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஆசைப்படுவோம். அப்ப அந்த மயிலிறகு மூங்கில் படியோடு இணைத்து நம் பூஜை அறையில் வைக்கும் பொழுது நம்மளுடைய பிரார்த்தனைகள் எளிதில் இறைவனிடத்தில் செல்லும். அதனால கண்டிப்பா ஒவ்வொருவருடைய வீட்டிலையுமே இந்த மூங்கில் படியோடு மயிலிறகு இருக்கணும். இது எங்க போகும்னா வாசுதேவ கிருஷ்ணனிடம் போகணும். ஏன்னா வாசுதேவன் தான் இந்த ஆகாயம் முழுவதும் வியாபித்திருப்பவர். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்திருக்கீங்களா, மயிலிறகு அவருடைய தலையில இருக்கும், புல்லாங்குழலால அவருக்கு என்ன இருக்கும்னா மூங்கிலால் செய்யப்பட்டிருக்கும். அப்ப இரண்டுமே என்ன அர்த்தம் என்றால், எப்போ இந்த புல்லாங்குழல் இசை மயிலிறகு அசைகிறதோ அப்ப எல்லாம் மக்களுக்கு வாசுதேவ கிருஷ்ணன் உதவ ஓடி வருகிறார். அப்ப அவருடைய பெயரே காக்கும் கடவுள். அவருடைய பெயரே என்ன, காக்கும் கடவுள். நம்ம வீட்டுல பூஜை அறையில போய் எதை நோக்கி முறையிடுவோம், ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, என்னை காப்பாற்றுங்கள் தான் நம்ம முறையிடுவோம். அப்போ மூங்கில் அந்த படியில மயிலிறகை இணைத்து வைக்கும் பொழுது நம்ம வீட்டுல நம்மளை அறியாத ஒரு அதீத உணர்வு, ஒரு அதீத தெய்வீக சக்தி நம்ம வீட்டில் இருக்கிறத கண்கூடாக நம்ம பார்க்கலாம். ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, மயிலிறகுல ஒட்டடைப்படியாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வாரத்திற்கு ஒரு முறை அதை நம்ம என்ன பண்ணணும்னா சுத்தி பண்ணணும். அப்ப அதுக்கு வந்து சாம்பிராணி புகை இது மாதிரி எல்லாம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை கரெக்டா ஃபாலோ பண்ணாலே சிறப்பா இருக்கும். அப்ப மூங்கில் படியில் வைக்கக்கூடிய நகை, பணம் குறையாது. மூங்கில் படியில் வைக்கக்கூடிய மயிலிறகு வீட்டிற்கு நேர்மறை சக்தியை அதிகமாக கொடுத்து நம் பிரார்த்தனையை நிறைவேற்ற வைக்கும். இதுதான் அதுல இருக்கக்கூடிய ரகசியம். அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, இதை ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டு அல்லது ஆங்கில புத்தாண்டு வரும் பொழுது ஒரு மூங்கில் படி வாங்கி வைங்க. அந்த வாங்கி அதுக்குள்ள நகையெல்லாம் போட்டு வைங்க. வரவேற்பறையில கண்டிப்பா மூங்கில் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன்னா சொல்லுவேன். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா வாஸ்து மூங்கில்னு பவுல்ல நிறைய என்ன பண்ணிருப்பாங்கன்னா கொடுத்திருப்பாங்க. அதோடைய தன்மையே எந்த அளவுக்கு அது வளருகிறதோ அந்த அளவுக்கு நமக்கு தொழில் வளரும் அப்படின்றது தான் அதோடைய லாஜிக்கே. அதே பலனை நாம இதுவும் கொடுக்குது. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்ப மூங்கில்ல இவ்வளவு சிறப்புகள் இருக்கான்னு என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, வீட்டு வாசல்ல மூங்கில வச்சிட கூடாது. அது நல்லது இல்லை. அதனால வந்து மூங்கில் குத்துக்கள் எல்லாம் வீட்டுக்கு பின்னாடி இருக்கலாம். வீட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணிடக்கூடாது, அழகுக்குன்ற பெயர்ல நீங்க என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. அதை மட்டும் பார்த்துக்கோங்கம்மா. ஓகே. இப்போ நீங்க குருஜி நீங்க வந்து மூங்கில பத்தி பேசும்பொழுது நீங்க நிறைய பதிவுகள்ல சொல்றது வந்து அந்த நட்சத்திரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப இந்த மூங்கில் கூடை வாங்கறதுக்கும் ஏதாவது தனித்துவமான நட்சத்திரங்கள் இருக்கா? கண்டிப்பா. பூச நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரத்துல நீங்க அதை வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த டைம்ல வாங்குனா நம்ம என்ன கோரிக்கைக்காக அதை வாங்குகிறோமோ அந்த கோரிக்கை அந்த பொருள் வாழ்ந்த ஒரு 48 நாட்களுக்குள்ளேயே நிறைவேறும் என்பது ஒரு மிக முக்கியமான விஷயம். அதனால அது போல பார்த்துக்கலாம். ரொம்ப சிறப்பான தகவலா கொடுத்தீங்க. மூங்கில் படி, அதனால பயன்கள் என்ன, பகவானே நமக்கு படி இழக்கக்கூடிய தன்மை வந்து அதுல கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல ஒரு அற்புதமான தகவல் குருஜி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு நேரடி வகுப்பு வருகின்ற பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் 5 நாட்கள் நம்ம சென்னையில் நடக்க இருக்குது. இந்த வகுப்பில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டு வாஸ்து ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை தீர்த்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, அதே மாதிரி ஜோதிட ரீதியாக எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது, ஆன்மீக விஷயங்கள் நிறைய நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் இந்த வகுப்பில் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். குருஜியை நேரடியாக பார்த்து அவருடைய வகுப்பில் அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கற்றுக்கிறதுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அலுவலகத்தை தொடர்பு கொண்டு முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வகுப்பில் நீங்களும் கலந்துக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.